பசுக்களின் மதிப்பும் அதன் பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறப்பு பூஜை நடைபெற்றது. சென்னை சேத்துப்பட்டு மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த 200 மாணவர்கள் சென்னை நீலாங்கரையில் உள்ள ஸ்ரீ ராஜேந்திர ஜெயந்த் கௌசேவா சமிதியை பார்வையிட்டனர். பிறகு அங்குள்ள பசுக்களுக்கு உணவு வழங்கி காளீஸ்வரி என்ற காமதேனு பசுவுக்கு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். பசுவின் மதிப்பு குறித்தும் பசுவுக்கு நமது கலாச்சாரத்தின்படி செய்யக்கூடிய பூஜைகள் குறித்தும் மாணவர்கள் அறிந்து கொள்ள இது வாய்ப்பாக அமைந்தது என்று பள்ளி தலைமை ஆசிரியர் பிரீத்தி நாராயணன் தெரிவித்தார். இது வருஷம் நாங்க இங்க வரோம். உங்களுக்கு தெரியும் நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன் எல்லாம். ஸோ மாடை பத்தி ரொம்பவே நம்ம ஒரு வேல்யூ பசங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நாங்க இங்க பசங்களை வருஷம் மாட்டு பொங்கல் எடுத்துன்னு வரோம். முன்ன நாள் வீட்டுல எல்லாம் சூரிய பொங்கல் எல்லாம் பண்ணி பசங்க எல்லாம் ஒரே குஷியா இருக்கும். ஆனா மாடை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இது மாதிரி ஒரு கோஷாலால வந்தா பசங்களுக்கும் ஒரு வேல்யூ தெரியும். பசு மடத்துக்கு வந்து பசுக்களுக்கு உணவு வழங்கி பூஜை செய்தது புதிய அனுபவமாக இருந்தது என மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இங்க நிறைய பிரீட்ஸ் ஆஃப் கவுஸ் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி பிரீட் இருக்குது. அந்த மாடுங்களுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நிறைய ஃபுட் எல்லாம் நாங்க மாடுங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கவுக்கு எல்லாம் பூஜை பண்ணுறது. முதல்ல மாடுன்னு எடுத்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ இங்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இங்க மாடுங்களோட இருந்து இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டியே காளீஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு காமதேனு கவோட பிரீட். ஸோ அது ஒரு நிஜமாவே ஒரு பெரிய பிளெஸிங். அது அந்த பூஜையில நாங்க கலந்துக்கிறது இட்ஸ் a very great pleasure for us. ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கலை ஒட்டி இதுபோன்ற சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவதாகவும் சாதி மத வேறுபாடின்றி யார் வேண்டுமானாலும் இங்கு வரலாம் என்றும் பசுமடத்தின் உறுப்பினர் கௌதம் தெரிவித்தார். மாட்டுத்தீவனையில ஒரு முக்கியமான மாடு இருக்கு. அது காமதேனு மாடுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பூஜை பண்ணனா உங்களுடைய மனசுல என்ன நினைக்குதோ அது நிறைவேறும். அது ரொம்ப முக்கியமான மாடு. அதனால எல்லாரும் கூட பண்ணலாம். யார் ஒன்னாலும் அலௌட் இருக்கு. இதுக்கு எந்த ஜாதி மொழி எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் அனுபவம் உண்டு.